ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மாடியூல் டி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மாடியூல் டி வந்து பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட் அதில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறப்போ அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அசட்டையும் அது பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு நார்மலாக என்ன இருக்கும்ன்றது தெரியும் இல்லைங்களா. நம்மளுக்கு அசெட் இருக்கும், அதுக்கப்புறமா லயபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா. இந்த அசட்டையும் லயபிலிட்டியும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அந்த பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க பேசுகிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ இதை பற்றி பேசுகிறப்போ நமக்கு நார்மலாக அசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் சொன்னாலே நமக்கு என்ன தெரியும், அசட் லயபிலிட்டியில் வர்ற மிஸ்மேட்சஸை வந்து சரி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த அசட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அசட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்ட்ராட்டஜிக் ப்ராசஸ் பேங்க்ஸ் யூஸ் டு மேனேஜ் த ரிஸ்க் தட் அரைஸ் ஃப்ரம் மிஸ்மேச்சஸ் பிட்வீன் தேர் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். நான் சொன்ன மாதிரி அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த அசட் அண்ட் லயபிலிட்டிஸில் இருக்கிற மிஸ்மேச்சஸை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த அசட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சாதாரணமாக சின்ன ஒரு விஷயம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்குது. வாட் ஹேப்பன்ஸ் டு அவர் ப்ராஃபிட் இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரைஸ் ஆகுறப்போ, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற டைமில் நம்மளோட ப்ராஃபிட்டுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத வந்து சிமுலேட் பண்ணி நம்ம வந்து இந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் இவ்வளவுக்கு ப்ராஃபிட் போகலாம், இல்லைன்னா ப்ராஃபிட் குறையலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல இருக்குது இல்லைங்களா. அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது இந்த அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் ஆன்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து போதுமான அளவு கேஷ் இருக்குதா, நம்மள்ட்ட இருக்கிற சடனாக நமக்கு எதுவும் வித்ட்ராவல் வந்துருச்சு, நிறைய அளவுக்கு அதிகமாக வருது அப்படின்றப்போ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான கேஷ் இருக்குதா, அப்படி கேஷ் இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை எந்த விதத்தில் நம்ம அதை வந்து உள்ளே கொண்டு வர முடியும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆன்சர் பண்ணுறதும் அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, மிஸ்மேச்சஸை மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க மூலியமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நடத்திக்கிறாங்க, செயல்படுத்திக்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இவங்க சொல்றப்போ, அசெட்னா என்னது? அதுல அசெட்ஸ் அதுக்கப்புறமா லயபிலிட்டி அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் லைட்டா பேசிட்டு தான் அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள வராங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுல பேசுறப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஓகேங்களா. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லி பேசுறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். இது வந்து லா படி நம்ம குடுக்கணும். பேலன்ஸ் ஷீட்ன்றது வந்து ஒரு ஒரு பேங்கோட பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொன்னா நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி போட்டு கொடுக்க முடியாது. ஒரு லா இருக்குது. அந்த லால வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நம்ம செய்யணும்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த லா படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், செக்ஷன் 29 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஓகேங்களா, 1949 ஓகேங்களா. செக்ஷன் 29 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இது படி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் இதுதான் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் மஸ்ட் ப்ரிப்பேர் தேர் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஓகேங்களா. இந்த ஆக்ட் படி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 29 படி எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் பேலன்ஸ் ஷீட்டும் ரெடி பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும், எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் வந்து அவங்க அது கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அப்படின்றது வந்து தேர்ட் ஷெட்யூல் ஆஃப் த ஆக்ட் ஓகேங்களா. இந்த ஆக்டோடைய தேர்ட் ஷெட்யூலில் வந்து எப்படி என்ன ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க ஓகேங்களா. இதோட சோர்சஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். பேலன்ஸ் ஷீட்டோடைய சோர்சஸில் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், it presents a snapshot of where the bank gets its money ஓகேங்களா. பேங்க்குக்கு பணம்
எங்கேருந்து வருது, பேங்க்கோட பணத்துக்கு சோர்சஸ் வந்து எந்தெந்த சோர்சஸ்ல இருந்துலாம் வருது, அந்த சோர்சஸ்ல இருந்து வந்த பணத்தை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து இந்த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஈக்குவல் டு யூசஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றது என்னது, நமக்கு வந்து தெரியும், லயபிலிட்டி. சாரி, சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து நமக்கு வந்து லயபிலிட்டி இருக்குது இல்லைங்களா? நம்ம நம்ம வந்து நம்மளுடைய கேபிட்டல், நமக்கு வந்து நம்மளோட ஓனர்ஸ் வந்து கேபிட்டல் மூலியமா நமக்கு ஃபண்ட்ஸ் தருவாங்க. அதே மாதிரி நம்மளோட டெபாசிட்டர்ஸ் நமக்கு பணம் தராங்க. வேற யாராவது நமக்கு வந்து கடன் குடுக்குறவங்க, அவங்க வந்து நமக்கு பணம் தராங்க. ஸோ சோர்சஸ் வந்து நமக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு சொன்னா, நம்மளோட ஓனர், நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வருவாங்க. நம்மளுக்கு வந்து டெபாசிட் பண்ணவங்க இருப்பாங்க. நமக்கு வந்து கடன் குடுத்தவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, சோர்ஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ் நமக்கு. இத எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, அசெட்ஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க சோர்ஸ் பணம் வந்து எங்கிருந்தெல்லாம் வருது, அத நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோம், அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இத தான் நம்ம வந்து அக்கவுண்டிங்ல நம்ம எப்படி படிக்கிறோம்னு சொன்னா, லயபிலிட்டி பிளஸ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். ஓகேங்களா? காம்போனன்ட்ஸ் ஆஃப் லயபிலிட்டி என்னெல்லாம், ஒரு லயபிலிட்டில வந்து என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்காங்க. அதாவது நம்ம பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு இருக்கும், லயபிலிட்டி சைடு இருக்கும் இல்லைங்களா? அதுல வந்து லயபிலிட்டி சைடுல என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்தோம்னு சொன்னா கேபிட்டல்ன்ற காம்போனன்ட் இருக்குது. கேபிட்டல்ன்றது இருக்குது. கேபிட்டல்ன்றது என்னது? ஓனரோட ஸ்டேக். ஓகேங்களா? ஓனர் வந்து எவ்வளவு பணம் வந்து உள்ள போறாங்க. ஓனர்னா நமக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸ்பான்சர் பேங்க்னு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு முதல வந்து கொண்டு வராங்க. பேங்க்குக்குள்ள வந்து ஒரு முதல கொண்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து கேபிட்டல்னு சொல்றாங்க. இந்த கேபிட்டல் அப்படின்றது வந்து நம்ம வந்து நார்மலா நமக்கு தெரியும். கேபிட்டல்னா முதலீடு. இத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பிக்ஸட் அசெட்ஸ் வாங்குவோம். வேற பேங்க்குக்கு தேவையான ஸ்டாஃப் இது எல்லாத்தையும் நம்ம உள்ள கொண்டு வரோம். பிக்ஸட் அசெட்ஸ் நம்ம வாங்குறது. ஸ்டாஃப்க்குள்ளது இது வந்து நம்ம கேபிட்டல்ல கொள்ள மாட்டோம். பிக்ஸட் அசெட்ஸ் வாங்குறது. அது போக நம்ம மெயினா ஒரு பேங்க்க வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு இங்க எங்கெங்க பில்டிங்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே கேபிட்டல் மூலியமா தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஆனா இங்க வந்து அது போக என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு பேங்கிங் பிசினஸ் நடத்துறப்போ அதுலேருந்து ஏதாவது ஒரு லாஸ் வருது. அதுலேருந்து ஏதாவது ஒரு லாஸ் வருதுன்னு சொன்னா, அந்த லாஸ வந்து அப்சர்வ் பண்ற ஒரு குஷனாவும் கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? வெறுமனே என்கிட்ட ஒரு ரூ. 10,00,000 இருந்துச்சு. அந்த மொத்த ரூ. 10,00,000 நான் போட்டு பேங்க் ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா எனக்கு லாஸ் வந்துச்சு. அந்த லாஸ சரி கட்டுறதுக்கு என் கையில இப்போ ஒரு பைசா பணம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லக்கூடாது. கேபிட்டல் வந்து நம்ம அடிக்குவேட்டா வச்சிருக்கணும். என்னென்ன லாஸ் வருதோ, அந்த லாஸ வந்து சரி பண்ற அளவுக்கு நம்ம வந்து கேபிட்டல் வச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து கேபிட்டல்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அ ஆர்பிஐ இதுல வந்து என்ன மேண்டேட் சொல்றாங்க? ஆர்பிஐ வந்து என்ன மேண்டேட் சொல்றாங்கன்னா, கேப்பிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. இது வந்து நம்ம பேசல் நார்ம்ஸ் பார்க்குறப்போ பார்ப்போம். கேப்பிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஒண்ணு இருக்கணும். ஸோ அந்த ரேஷியோ வந்து கண்டிப்பா எல்லா பேங்க்ஸும் வந்து கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது வந்து ஆர்பிஐ உடைய மேண்டேட்டரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் தட் ஹேவ் பீன் ரிட்டெய்ன்ட் பை த பேங்க் ஓவர் த இயர்ஸ். ஓகேங்களா? ஒரு பேங்க்லயும் வருஷம் வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அவங்க அக்யூமுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரிசர்வ்ஸாவும் சர்ப்ளஸாவும் சொல்றாங்க. இது போக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு பேங்க்ல ப்ராஃபிட் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து டிவிடெண்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு பங்கு அந்த ப்ராஃபிட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா எனக்கு சரி 25% சொல்றாங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல. 25% நெனைக்கிறேன் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ்க்கு. அந்த 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 அமௌண்ட்ட வந்து அவங்க எடுத்து வச்சிரணும். அந்த சர்டன் பெர்சன்டேஜ் வந்து அவங்க எடுத்து வச்சிரணும். எடுத்து வச்சுட்டு தான் மற்ற செலவுகள், டிவிடெண்ட்ஸ் இந்த மாரி குடுக்குறது எல்லாமே அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் சொல்றாங்க. ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ்னா ஒரு லா படி இத நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சிரணும். 25% நீங்க வந்து கண்டிப்பா வர்ற ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த செலவ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா, கேப்பிட்டல் ரிசர்வ்னு சொல்றாங்க. இந்த கேப்பிட்டல் ரிசர்வ் வந்து எது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பிக்ஸட் அசெட்ஸ் வாங்கி வச்சிருப்போம். இல்லன்னா வேற ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த ரிசர்வ் வந்து எதுன்னு சொன்னா, ஆப்பரேட்டிங் நம்ம நார்மலா பேங்கிங்னால நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் கிடையாது. பேங்க்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு இன்கம் வருது. இந்த மாதிரி இன்கம்ம பத்தி பேச மாட்டாங்க. நான் ஆப்பரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆப்பரேட்டிங்னா எப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பிக்ஸட் அசெட்ட வாங்கி வச்சிருக்கோம். அந்த பிக்ஸட் அசெட் வந்து வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம், 8 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த அசெட்ட விக்கிறோம். ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு காரோ இருக்குதுன்னு சொன்னா 7, 8 வருஷம் ஆனதுக்கப்புறம் அத நம்ம விக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல, விக்கிறப்ப என்னாகும்? ஒருவேள அந்த அசெட் வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகியிருக்குது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நமக்கு லாபம் கிடைக்கும் அதுலருந்து. அந்த லாபம்லாம் எதுல வரும்னு சொன்னா, அது கேப்பிட்டல் ரிசர்வ்ல சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷேர் பிரீமியம்னு சொல்றாங்க. இந்த ஷேர் பிரீமியம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம். பேங்க் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ற டைம்ல, ஒரு ஒரு ரூ. 100வோ இல்ல ரூ. 1000 ஒரு ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ரூ. 1000 அந்த மாரி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, ரூ. 1000 ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம பேங்க்குக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. நல்ல பேர் இருக்குது. அதனால என்ன பண்றாங்க, மக்கள் வந்து ரூ. 1500 குடுத்து ஷேர வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போம். ரூ. 1500 வந்து
அ குடுத்து வாங்குறதுக்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரீமியம் வந்து ஒரு ரூ. 500 வருது பார்த்தீங்களா? ஸோ அத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஷேர் பிரீமியம்னு சொல்லி இது வந்து தனி அக்கவுண்டா மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷேர் பிரீமியம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக பேலன்ஸ் ஃப்ரம் பேலன்ஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர்ஸ். ப்ரீவியஸ் இயர்ஸ்லேருந்து வந்த நமக்கு ப்ராஃபிட்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம அதில ஹோல்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா டெபாசிட்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம பேங்க்ல டெபாசிட்ஸ் தான் நமக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஓகேங்களா? அதுவும் ஒரு முக்கியமான லயபிலிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான லயபிலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் அசெட்ஸ் ஓகேங்களா? அசெட்ஸ்ல என்னலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கேஷ் அண்ட் பேலன்சஸ் வித் ஆர்பிஐ ஓகேங்களா? நமக்கு ஒரு பேங்க்லயும் பிரான்ச்சஸ்லயும் அவங்க வந்து கேஷ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. அது வந்து என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து கேஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ப பேலன்சஸ் வித் ஆர்பிஐன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? பேலன்சஸ் வித் ஆர்பிஐன்னு சொன்னா, நம்ம வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஆர்பிஐ கிட்ட மெயின்டெயின் பண்றோம். அப்புறம் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து ஆர்பிஐ கிட்ட நம்ம மெயின்டெயின் பண்றோம் இல்லைங்களா? அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து இன்டர் பேங்க் கிட்ட டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரியா மேண்டேட்டரியா நமக்கு வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் வந்து நம்ம ஆர்பிஐ கிட்ட மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம மெயின்டெயின் பண்றோம் ஆர்பிஐ கிட்ட. அது போக பார்த்தோம்ன்னு சொன்னா, நம்ம வந்து இப்ப நம்ம பேங்க்கும், பக்கத்துல இருக்கிற பேங்க்கும் பேமெண்ட்ஸ் வந்து அ ஏதாவது ஒரு செக் கலெக்ஷன் அந்த மாரி வரும்ன்னு சொல்றப்போ, நம்ம பேங்க்லேருந்து பேமெண்ட் அடுத்த பேங்க்குக்கு குடுக்குற மாரி இருக்கும். இல்லன்னா அடுத்த பேங்க்லேருந்து நமக்கு பேமெண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாரி நேரத்துலலாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷனுக்காக ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்து ஆர்பிஐ கிட்ட நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அததான் வந்து அதையும் நம்ம வந்து ஆர்பிஐ கிட்ட மெயின்டெயின் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து கேஷ் அண்ட் பேலன்சஸ் வித் ஆர்பிஐல சொல்றாங்க. அதுக்கப்புறமா பேலன்சஸ் வித் பேங்க்ஸ் அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு கரண்ட் அக்கவுண்ட் நம்ம பேங்க் வந்து வேற ஒரு பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் அந்த மாரி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அத வந்து பேலன்சஸ் வித் பேங்க்ஸ்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து ஓவர் நைட்லயோ இல்லன்னு சொன்னா, ஒரு 2, 3 நாளைக்கோ வந்து நம்ம மணி மார்க்கெட்ல போய் நம்மளோட பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றப்போ, அதையும் வந்து ஒரு அசெட்டா கன்சிடர் பண்ண அத வந்து அசெட்டா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ் இருக்குது இல்லைங்களா? கவர்ன்மெண்ட்ஸ் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாண்ட்ஸ்லயும், செக்யூரிட்டீஸ்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அத இன்வெஸ்ட்மென்ட் சொல்றாங்க. ஸோ ஷேர்ஸ் இப்ப டாடா கம்பெனியோ இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல சொல்றாங்க. இது போக நம்ம அட்வான்ஸஸ் குடுத்துருக்கிறோம் இல்லைங்களா? கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், டெர்ம் லோனு, அதுக்கப்புறம் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய அசெட்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் பிக்ஸட் அசெட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பிசிக்கலா லாங் டெர்ம் அசெட்ஸா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பேங்க் ஓன் இப்ப காரு, பைக் இந்த மாரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? பேங்க பொறுத்தவரைக்கும். கம்ப்யூட்டர்ஸ், பில்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஹெட் ஆஃபீஸ் சொன்னா அதுல பில்டிங்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, பிக்ஸட் அசெட்ஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பேங்கோடைய அசெட்ஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து அசெட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட் கொஞ்சம் டீடெயிலா சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப அசெட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் ஆஃப் பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட் டூ கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் த ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் மிஸ்மேட்ச் பிட்வீன் தீஸ் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஓகேங்களா? அந்த அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் வர மிஸ்மேட்சஸ சரி பண்றதுக்கு இந்த அசெட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட்ன்ற கான்செப்ட் வருது. இதுல எப்போ இது ரொம்ப முக்கியத்துவம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முன்னாடி வந்து பார்த்தோம்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரெகுலேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அப்ப ரெகுலேட் பண்ற டைம்ல என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, ரெகுலேட்டர்ஸ் வந்து குடுப்பாங்க. இதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்னு சொல்லி குடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அதுக்கப்புறமா போக, போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து மார்க்கெட்டோடைய கண்ட்ரோலுக்கு விடுறாங்க. மார்க்கெட்டோட கண்ட்ரோல்னு சொன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்தே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதுனால, என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஓன் ரேட்ட வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஓன் ரேட்ஸ செட் பண்றாங்க. அப்போ ஓன் ரேட்ட செட் பண்றப்போ, நம்மளோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஏன்னா காம்படிட்டரும் நல்லா காம்படிட்டிவா பிரைஸ் வந்து செட் பண்ணுவாரு. ஸோ அப்ப நம்மளும் நல்ல காம்படிட்டிவா செட் பண்ணுவோம். அப்போ அப்போ பார்க்குறப்போ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ரொம்பவே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அப்படி குறையிற டைம்ல அத எப்படி நம்ம குறைய விடாம பார்த்துக்கிறது. அதுக்கப்புறமா மேனேஜிங் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ் பண்றத பொறுத்தவரைக்கும் it occurs when a bank's assets or liabilities have different sensitivities to changes in interest rate ஓகேங்களா டிஃபரெண்ட் சென்சிட்டிவிட்டிஸ் இருக்காங்க ஸோ இந்த டிஃபரெண்ட் சென்சிட்டிவிட்டிஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 100 crore ஓகேங்களா நம்ம 100 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் லோன் கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம் 20 இயர்ஸுக்கு ஹோம் லோன்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம் 100 crores மதிப்புக்கு கொடுத்துருக்கோம் 20 இயர்ஸ்க்கு கொடுத்துட்டோம் ஓகேங்களா டெனியர் வந்து 20 இயர்ஸ் ஹோம் லோன் கொடுத்துட்டோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸட் ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் 8% ஃபிக்ஸட் ரேட்டில் கொடுத்துட்டோம் ஃபிக்ஸட் ரேட்டில் 8% கொடுத்துட்டோம் இது பார்த்தீங்க இது எங்கேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால்
1 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது பார்த்தீங்களா? 1 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து இது எல்லாத்தையும் நம்ம சோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த 1 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 6% தான். ஓகேங்களா? 6%. அப்ப நமக்கு லாபம் எவ்வளவு? 2%. நம்ம 6%க்கு வாங்கியிருக்கோம். 8% குடுத்துருக்கோம். அப்ப 2% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. கிட்டத்தட்ட நமக்கு ரூ. 2,00,00,000 ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனா, இப்ப இதுவே திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் பிரைஸ் கூடுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 1 இயர்ல இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். மெச்சூர் ஆயிடும். மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? புதுசா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நம்ம கொண்டு வரணும். அப்ப நம்ம புதுசா ஃபிக்ஸட் டெபாசிட் கொண்டு வரப்போ, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிருச்சுன்னு சொன்னா, இப்ப சப்போஸ் உதாரணத்துக்கு வந்து 8.5%ல தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வந்து புதுசா நமக்கு கொண்டு வர முடியுது அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து -0.5% நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? நம்ம -0.5 வந்து நம்ம இழக்கிற மாரி ஒரு நிலைமை வந்துரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராம மெயின்டெயின் பண்றது. இதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்னுலாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைகள வராம காப்பாத்திக்கிறது யாரு பண்றாங்கன்னு சொன்னா, இந்த அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இத இவங்க எப்படி சரி பண்ணி குடுக்குறாங்க? இப்ப இந்த மாரி ஒரு இஷ்யூ வருதுன்னு சொன்னா, அவங்க எப்படி சரி பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நெறைய லோன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நெறைய லோன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்க சொன்னா, இப்ப ஃபிக்ஸட் ரேட்ல வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஃபிக்ஸட் ரேட்ல நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குது. எதுலருந்து? இந்த ஹோம் லோன் நம்ம குடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதுலருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபிக்ஸட் ரேட்ல ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குது. இதே வேற ஏதாவது பேங்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ளோட்டிங் ரேட்ல ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும். வேற ஏதாவது ஒரு பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ளோட்டிங் ரேட்ல அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? ஒருவேள அந்த பேங்க்குக்கு வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இல்லாம ஃபிக்ஸட் ரேட்டா இருந்துச்சுன்னு சொன்னா நல்லதா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளோட்டிங் ரேட்ட வந்து குடுத்துட்டு, இந்த ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ட வந்து நம்ம பேங்க்குக்கு குடுத்துட்டு, நம்ம பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் ரேட் இன்ட்ரெஸ்ட்ட வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ள நெறைய ப்ராசஸ் இருக்கும். நம்ம வந்து சிம்பிளா கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்ட நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்வாப் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி செஞ்சு இந்த 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 மிஸ்மேட்ச் ஒண்ணு வருது பார்த்தீங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னால ஒரு மிஸ்மேட்ச் வருது பார்த்தீங்களா? அத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜிங் லிக்விடிட்டி ரிஸ்க். ஓகேங்களா? லிக்விடிட்டி ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் அரைசஸ் வென் த பேங்க் கேனாட் மீட் இட்ஸ் ஷார்ட் டெர்ம் பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஷார்ட் டெர்ம் பேமெண்ட் ஆப்ளிகேஷன்ஸ வந்து ஒரு பேங்க்கால மேனேஜ் பண்ண முடியாம போற ஒரு நிலைமை தான் இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, அசெட்ஸ் வந்து ஒரு ரூ. 500,00,00,000 அசெட் எங்க முடங்கி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 30 இயர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல நம்ம கொண்டு போய் முடக்கிட்டோம். ஓகேங்களா? இது எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் டெபாசிட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் டெபாசிட்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு நெகட்டிவ் ரூமர் வந்து மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, திடீர்னு போய் அவங்கள்ட்ட இருக்கிற கேஷ் அவங்க அவங்க வந்து டெபாசிட்ல போட்டு வச்சிருந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் வந்து ஏதோ ஒரு தப்பான நியூஸ வச்சு அவங்க டெபாசிட்ல போட்டிருந்த பணத்த எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 150,00,00,000 இந்த மாரி நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு வந்து ஒரு சிக்கல் வரும். அப்ப ஷார்ட் டெர்மா நமக்கு வந்து நம்மகிட்ட லிக்விடிட்டி இருக்காது. உடனே கேஷ் நம்ம வந்து குடுக்க முடியாது. ச ஒரு அவசரத்துக்கு நம்ம 50,000 50 குரோஸ் அந்த மாரி வச்சிருக்கலாம். இப்ப அதையும் தாண்டி இது போயிடுச்சு. ஸோ அப்ப முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு நிலைமை வரும்போதும், நம்மள யாரு காப்பாத்துவாங்கன்னு சொன்னா, அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட் தான் காப்பாத்துறாங்க. இவங்க வந்து எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோன்றது நமக்கு பாண்ட்ஸ்ல எவ்வளவு நம்ம போடணும், ஷேர்ஸ்ல எவ்வளவு போடணும். ஸோ இந்த மாரி நம்ம வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க. அந்த போர்ட்ஃபோலியோலயே அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, keeping a portfolio of government securities that can be sold instantly to ரைஸ் கேஷ். ஓகேங்களா? திடீர்னு நமக்கு ஏதாவது பண தேவைகள் வரும். அந்த பண தேவைகள பூர்த்தி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, உடனடியா நமக்கு வந்து லிக்விடா கன்வெர்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ, இப்ப கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னா, நீங்க கையில வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, உடனடியா நீங்க வந்து செகண்டரி மார்க்கெட்ல போய் அந்த செக்யூரிட்டிய வித்துட்டு, உடனடியா நீங்க பணம் வாங்க முடியும். ஸோ, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஃபண்ட்ஸ வந்து அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவசர தேவைகளுக்காண்டி. ஸோ, இது இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா இந்த இந்த லிக்விடிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு வெளிய வந்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, லாங் டர்மா எங்கேயாவது போய் பணம் சிக்கிக்காம பார்த்துக்கிறாங்க. லாங் டர்மா எங்கேயாவது போய் பணம் சிக்கிக்காம பார்த்துக்கிறதும் அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட்ல செய்றதா சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு அ இ அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட் நமக்கு இன்னும் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அத பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஓகேங்களா? மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஏன்
இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்குது. நம்மளோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதுவும் மாறிக்கிட்டே இருக்குது. மணி சப்ளை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ, இதுதான் வாலட்டிலிட்டின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இந்த இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குதுன்றப்போ, அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ் புதுசு புதுசா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்ஸா இருக்குது ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்ஸா இருக்குது. லெண்டிங் சைட்லயும் சரி, டெபாசிட் சைட்லயும் சரி ஓகேங்களா. லெண்டிங்லயும், டெபாசிட்லயுமே சரி, ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்ஸ வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஃப்ளெக்ஸி டெபாசிட்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட்ல என்னது, நம்ம நம்ம நார்மலா ஏஎல்எம்ல வந்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மென்ட்ல பார்த்தோம்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு டெபாசிட் உள்ள கொண்டு வரோம்னு சொன்னா, அது கண்டிப்பா ஒரு 3 இயர்ஸ்க்கு இருக்கும். இல்லன்னா 90 டேஸ்க்கு இருக்கும். இல்லன்னா 1 இயர்க்கு இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. அப்ப மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஆனா, இப்ப நீங்க ஃப்ளெக்ஸி டெபாசிட் இந்த மாரிலாம் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஃப்ளெக்ஸி டெபாசிட்ல என்ன பண்றாங்க? ஒருவேள அவங்களோட ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ இடையில தேவைப்படுது. ஒரு டெபாசிட் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த டெபாசிட்ல ஒரு சின்ன போர்ஷன மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். டெபாசிட்ல ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் அவங்க வந்து குளோஸ் பண்ணி அவங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு மாத்திக்கலாம். இல்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிறத அவசரத்துக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குதுன்றப்ப டெபாசிட்க்கு போட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படின்றப்போ, அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மென்ட்ல அவங்க மேனேஜ் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான வேலையாயிட்டு இருக்கும். ஏன்னா, இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு டெபாசிட் வந்து 90 டேஸ் இருக்குது, 1 இயர் இருக்குது அப்படின்றப்போ, அவங்க வந்து ஓரளவுக்கு பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா, இப்ப இந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்டா இருக்குது. தேவைப்படுறப்போ டெபாசிட்ல பாதி அமௌண்ட்ட குறைக்கும். தேவைப்படுறப்போ பாதி அமௌண்ட் கூடிக்குது. இந்த மாரிலாம் இருக்கிறப்போ, மேனேஜ் பண்றது கஷ்டமான விஷயமாவா இருக்கும். அப்ப அதனால நமக்கு வந்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மென்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து ரெகுலேட்டரி என்வைரன்மென்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ரெகுலேட்டர்ஸும் கண்டிப்பா வந்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மென்ட்ன்றது இருக்கணும். அதுக்குன்னு சொல்லி பாலிசிஸ் வந்து தனியா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ரெகுலேட்டர்ஸ்லும் நமக்கு வந்து சொல்றாங்க. குளோபலாவும் சொல்றாங்க, டொமஸ்டிக்காவும் சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு லோன் வந்து குடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஒரு 5 இயர் லோன் வந்து நம்ம குடுத்துருக்கோம். அந்த 5 இயர் லோன் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ப்ரீபேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப க்ளோஸ் பண்றப்போ, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம 11%க்கு நம்ம லோன் குடுத்துருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ நமக்கு வந்து ஒரு 9.5% தான் இப்போதைக்கு நமக்கு அந்த லோன் குடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வருது. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வர்றப்போ, இந்த ரிஸ்க்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகேங்களா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, யாரு ஹெல்ப் பண்ணி குடுக்குறாங்கன்னா, அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மென்ட் தான் ஹெல்ப் பண்ணி குடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மென்ட்ல என்னென்ன மாரி பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றாங்க. என்னென்ன மாரி பாராமீட்டர்ஸ மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல என்னலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஓகேங்களா. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொன்னா என்னது? இட் மெஷர்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்ட்ரெஸ்ட் இன்கம் எ பேங்க் ஏர்ன்ஸ். ஓகேங்களா. டிஃபரன்ஸஸ் மெஷர் பண்றாங்க. எந்த எந்த டிஃபரன்ஸ? நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது பார்த்தீங்களா? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதையும் ஃப்ரம் இட்ஸ் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்மளுக்கு எங்கேருந்து வரும்? லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலியமா நமக்கு வரும். அண்ட் த இன்ட்ரெஸ்ட் இட் பேஸ் டு த டெபாசிட்டர். ஓகேங்களா. நம்ம டெபாசிட்டருக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம். அதே மாரி நம்ம நம்ம வந்து நெறைய பேருக்கு கடன் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றோம்னு சொன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் ஈக்குவல் டூ என்னன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் த லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் இன்கம். அத வந்து நம்ம டெபாசிட்ஸ்லேருந்து டெபாசிட்ஸ்க்காக நம்ம பே பண்ற இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்றது தான் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது வரும். ஸோ இது ஒரு பாராமீட்டர் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னு ஒண்ணு சொல்றாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, எ மெஷர் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி தட் ஷோஸ் ஹவ் சக்சஸ்ஃபுல் எ பேங்க் இஸ் அட் இன்வெஸ்டிங் இட்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா. ஒரு பேங்க் அதோட ஃபண்ட்ஸ இன்வெஸ்ட் பண்றதுல எவ்வளோ வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நம்மளுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ். இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ம வந்து நம்மளுடைய ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ், நம்மள்ட்ட ஆவரேஜா இவ்வளோ டோட்டல் அசெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அத வச்சு நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வச்சு நமக்கு என்ன தெரியும்? நம்மளோட அசெட் ஒரு 100 ஒரு ரூ. 100 அசெட், ஒரு ரூ. 100 அசெட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ மார்ஜின்? ஒரு ரூ. 5 கிடைக்குது. ஓகேங்களா. ஒரு ரூ. 100 அசெட் இருக்கிறதுக்கும், ஒரு ரூ. 100 லோன் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு ரூ. 5 கிடைக்குது. ஸோ இந்த மாரி வந்து நமக்கு பெர்சன்டேஜ்ல வந்து நமக்கு ஒரு 5% இருக்குது, 6% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பெர்சன்டேஜ்ல நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன சொல்லுவோம்னு சொன்னா, ஒரு ரூ. 100 அசெட் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரூ. 5 கிடைக்குது, ரூ. 6 கிடைக்குதுன்னு. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின வந்து எப்படி வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதையும் அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மென்ட் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா.
அடுத்து என்னது இருக்குது அப்படின்னு சொன்னா, எக்கனாமிக் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இந்த எக்கனாமிக் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொன்னா, மெஷர்ஸ் த புரொபோர்ஷன் ஆஃப் அ பேங்க்ஸ் அசெட் தட் ஆர் ஃபண்டட் பை தி ஓனர்ஸ் ஃபண்ட் ஓகேங்களா. பேங்க்ஸ் அசெட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடுத்துருக்கிற லோன்ஸ் வந்து, அதில வந்து எவ்வளவு வந்து பார்த்தோம்னு சொன்னா, நம்மளுடைய ஓனர்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நம்மளுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, பேங்க்ஸ் கெப்பாசிட்டிஸ் டூ சஸ்டெயின் த லாஸஸ் ஓகேங்களா. லாஸஸ் வர்றத எவ்வளோ அளவு பேங்க்கால சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றத இது வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. இதில வந்து இந்த எக்கனாமிக் ஈக்விட்டி ரேஷியோ வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை தி டோட்டல் அசெட்ஸ் ஓகேங்களா. ஷேர் ஹோல்டர் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது டிவைடட் பை த டோட்டல் அசெட்ஸ். அப்ப டோட்டல் அசெட்ஸ் வந்து அப்ப அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு ரூ. 100க்கும் ஷேர் ஹோல்டரோட பங்கு எவ்வளவு? ரூ. 5 ரூ. 10 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்ப அடுத்து வந்து கேபிட்டல் அடிக்வசி பேசல் நார்ம்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பேசல் நார்ம்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்துடுறோம். இப்ப இந்த பேசல் ஃப்ரேம் ஒர்க்ன்றது இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதுக்கு சொல்றாங்க? இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் செட் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஓகேங்களா. தட் எய்ம்ஸ் டு என்ஷூர் பேங்க்ஸ் ஹேவ் இனஃப் கேபிட்டல் டு அப்சர்வ் அன்எக்ஸ்பெக்டட் லாஸஸ் அண்ட் ரிமைன் ஸ்டேபிள் ஓகேங்களா. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றது நம்ம வந்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல பார்த்தது மாதிரி எக்ஸஸா கேபிட்டல் எவ்வளோ வச்சிருக்கோம், நம்மள்ட்ட வர லாஸஸையும் நம்மள்ட்ட அன்எக்ஸ்பெக்டடா வர லாஸஸை அப்சர்வ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து கேபிட்டல் வச்சிருக்கோமா அப்படின்றத மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக கொடுத்துருக்கிற ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த பேசல் ஃப்ரேம் ஒர்க்ல சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 ஃப்ரேம் ஒர்க் 3 பில்லர் சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 3 பில்லர் சொல்றாங்க. அதுல முதல் பில்லர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஓகேங்களா. பில்லர் 1 வந்து பாத்தீங்கன்னா மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் நம்ம பேசல் ஃப்ரேம் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வச்சிருக்கிற கேபிட்டல் வந்து அன்எக்ஸ்பெக்டடா வர்ற லாஸஸை அப்சர்வ் பண்றதுக்கு போதுமானதா இருக்குதா அப்படின்றது தான் இந்த மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ல பார்க்க போறோம். இது வந்து எந்த ரிஸ்க் எல்லாம் இதுல உள்ள கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கிரெடிட் ரிஸ்க் உள்ள கன்சிடர் பண்றாங்க ஓகேங்களா. ஒருத்தன் பணம் வாங்குறாரு, வாங்கிட்டு நமக்கு நம்மள்ட்ட பாரோ பண்றாரு, பணத்தை தராம போயிடுறாரு. ஸோ அதுல வர ரிஸ்க் கிரெடிட் ரிஸ்க். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதோ ஷேர்ல வந்து நம்ம ட்ரேட் பண்றோம், இல்லைன்னா பாண்ட் வாங்கி வைக்கிறோம். மார்க்கெட் ரிஸ்க்னால அந்த பாண்டோட வேல்யூ குறையுது, இல்லைன்னா அந்த ஷேரோட வேல்யூ குறையுது. அப்படின்றப்ப நமக்கு ஒரு ரிஸ்க் வருது இல்லைங்களா. ஸோ அந்த ரிஸ்க். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யாராவது வந்து ஃப்ராட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா வெளியில ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் வந்து ஒரு எர்த்குவேக்கோ ஃப்ளட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட்னால வர ரிஸ்க் தான் ஆப்ரேஷனல் ரிஸ்க் சொல்றோம். ஸோ இந்த இந்த பில்லர் 1ல பார்த்தீங்கன்னு சொன்னா கிரெடிட் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை வந்து கவர் பண்றாங்க. கவர் பண்ணி டெபாசிட்டரோட மணிக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றத ஒண்ணு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இத வந்து மேண்டேட்டரியா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பேசல் நார்ம்ஸ் படி குளோபலா பார்த்தீங்க சொன்னா, மினிமம் சிஏஆர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 8% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. குளோபலா பார்த்தீங்கன்னு சொன்னா 8% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஆர்பிஐ வந்து நமக்கு எவ்வளோ இந்தியால வந்து ஆர்பிஐ எவ்வளோ மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, இன்னும் ஸ்ட்ரிஞ்சென்ட்டா குடுத்து 9% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 9% வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து இவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, டயர் 1, டயர் 2 கேபிட்டல்னு ஒண்ணு எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. டயர் 1, டயர் 2 கேபிட்டல் எடுத்துக்கிறாங்க. டிவைடட் பை டோட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா. டோட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஃபார்முலால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டயர் 1, டயர் 2 கேபிட்டல்னா என்னன்றத லைட்டா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த ஃபார்முலாக்குள்ள வருவோம் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இப்ப டயர் 1 கேபிட்டல் அப்படின்றது தான் கோர் கேபிட்டல்னு சொல்றாங்க ஓகேங்களா. கோர் கேபிட்டல்னு சொல்றாங்க. இத வந்து டயர் 1 கேபிட்டல்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கேபிட்டல் வந்து நமக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் வந்து வருது. அன்எக்ஸ்பெக்டடா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ரிஸ்க் வருது. அதுல வந்து ஒரு 5 கோடியோ 10 கோடியோ நமக்கு நஷ்டம் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, அந்த 5 கோடியும் 10 கோடியும் இந்த டயர் 1 கேபிட்டலே தாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். இந்த டயர் 1 கேபிட்டலே தாக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுல என்ன என்ன மீன் பண்றாங்கன்னு சொன்னா, நம்மளோட ஆப்பரேஷன் வந்து எந்த விதத்திலயும் பாதிக்காது. ஓகேங்களா? டயர் 1 கேபிட்டலே அந்த அந்த பாதிப்ப வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஆப்பரேஷன்ஸ் வந்து எந்த விதத்திலயுமே பாதிப்பாகாது. அது வந்து கன்டினியூஸா ரன் ஆகிட்டு இருக்கும். அதுதான் டயர் 1 கேபிட்டல் நடக்கும். இதுவே டயர் 1 கேபிட்டலையும் தாண்டி அது டயர் 2 கேபிட்டலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா, நம்ம பேங்க் வந்து சால்வெண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து குளோஸ் பண்ற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். டயர் 2 கேபிட்டல எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, நம்ம குளோசிங் ஸ்டேஜ்ல தான் டயர் 2 கேபிட்டல் வந்து எடுத்து யூஸ் பண்றாங்க. மற்ற டைம்ல வந்து நார்மலா ஆப்பரேட்டிங் டைம்ல இருக்குதுன்னு சொன்னா, டயர் 1 கேபிட்டல மட்டும் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ டயர் 1 கேபிட்டல்ல அவங்க எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல் ஓகேங்களா. நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் குடுத்திருக்க பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல வந்து டயர் 1 கேபிட்டல்ல கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாச்சுட்டரியா ரிசர்வ்ஸ் நம்ம வைக்க சொல்லியிருக்காங்களா. நம்ம ஆர்பிஐ வந்து ஸ்டாச்சுட்டரியா இவ்வளோ ரிசர்வ் நீங்க தனியா எடுத்து வைக்கணும் ப்ராஃபிட்லன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. அதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, டயர் 1 கேபிட்டல்ல வருது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்.
இதுவே நம்ம டயர் 2 கேபிட்டல் வந்து சப்ளிமெண்டல் கேபிட்டல் தான் சொல்றாங்க. சப்ளிமெண்டல் கேபிட்டல் டயர் 2 நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா, நம்ம கிட்டத்தட்ட அந்த அந்த கம்பெனி வந்து முடிஞ்சிருச்சு. அந்த பேங்க் வந்து முடிஞ்சிருச்சுன்ற அர்த்தத்துல தான் டயர் 2 கேபிட்டல்ல கை வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சப்பார்டினேட்டட் டெப்ட்ன்னு சொல்றாங்க. இது இது என்னன்னு சொன்னா, அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ்ல வந்து அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் வித் மெச்சூரிட்டி ஆஃப் மோர் தென் 5 இயர்ஸ் ஓகேங்களா? அன்செக்யூர்ட் பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதுவா அந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணது, அந்த பாண்ட்ஸோட மெச்சூரிட்டி வந்து 5 இயர்ஸ்க்கு மேல இருக்குது. ஸோ அந்த மாரி இருக்கிறத வந்து சப்பார்டினேட்டட் டெப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க சொன்னா, லோன் ரா லோன் லாஸ் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா? லோன் லாஸ் ரிசர்வ்ஸ்க்குன்னு சொல்லி நம்ம புரோவிஷன்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம என்பிஏக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரோவிஷன்ஸ் நம்ம என்பிஏ அக்கவுண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம புரோவிஷன்ஸ் மெயின்டெயின் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த புரோவிஷன்ஸ் எல்லாமே இங்க தனியா வைக்கிறாங்க பாருங்க. லோன் லாஸ் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுல இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க சொன்னா, இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்னு சொன்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து கோல்டு வச்சிருக்கோம். கோல்டு வந்து இத்தன கோடிக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்க சொன்னா கோல்டு பிரைஸ் குறையுது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கோல்டுக்கு பதிலா நீங்க பாண்டோ இல்லன்னா வேற ஏதோ கூட எடுத்துக்கோங்க. ஷேரோ அந்த மாரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இவ்வளோ கோடிக்கு நம்ம வச்சிருக்கோம் இன்வெஸ்ட்மென்ட் இவ்வளோ வச்சிருக்கோம்னு சொன்னா, திடீர்னு பார்த்தா அது ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால அந்த அந்த ஷேர் பிரைஸோ குறைஞ்சிரும். இல்லன்னா இந்த கோல்டு பிரைஸ் குறையுது அப்படின்னு சொன்னா, திருப்பி நம்ம அத மெயின்டெயின் பண்ணிடணும். திருப்பி அதே அமௌண்ட்ட நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கு என்ன வச்சிருக்கோம்னு சொன்னா, இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்போம். ஸோ இதுலருந்து நம்ம அத வந்து சரி பண்ணிக்க முடியும். எவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சுச்சோ, அத வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்ஸ்லேருந்து நம்மளால சரி பண்ணிக்க முடியும்ன்றதுக்காண்டி மெயின்டெயின் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டயர் 1, டயர் 2 கேபிட்டல்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல கீழ டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிஸ்க் வெய்ட்டட் அசெட்ஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ் ஓகேங்களா? ரிஸ்க் வெய்ட்டட் அசெட்ஸ்ன்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு அசெட் இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஹவுசிங் லோன்னு நமக்கு ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹவுசிங் லோன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு 10,000 கோடி குடுத்துருக்கோம் ஓகேங்களா? ஒரு 10,000 குரோர்ஸ் வந்து நம்ம குடுத்துருக்கோம் ஓகேங்களா? இதுல ரிஸ்க் வெய்ட்டட் அசெட்ஸ்ன்னு சொல்லி அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இந்த 10,000 கோடியில இப்ப நம்ம கிரெடிட் ரிஸ்க்ன்னு எடுத்துக்குவோம் ஓகேங்களா? இந்த 10,000 கோடியில கிரெடிட் ரிஸ்க்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு 50% கொலாட்டரல்லாம் போக நமக்கு வந்து ஒரு 50% தான். 50% இதுல ரிஸ்க் இருக்கு. 50% நமக்கு கிடைக்கும். அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறாங்க. அப்படின்றத அ கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி இத வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அ அவங்க பழைய டேட்டாலாம் வச்சு இந்த மாரி ஒரு 50% இருக்கலாம். ஓகேங்களா? அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து ஒரு ஹவுசிங் லோனா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு 50% வரைக்கும் நமக்கு அதுல ரிஸ்க் இருக்கலாம். இதுவே நமக்கு கவர்மெண்ட்க்கு ஒரு லோன் குடுத்துருக்கோம். கவர்மெண்ட்க்கு நம்ம லோன் குடுத்துருக்கோம்னு சொன்னா, அதுல வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் இருக்காது. கண்டிப்பா அது வந்து ரீபேமெண்ட் வந்துரும். ஸோ அதுல வந்து 0%. இதுவே வந்து ஒரு கார்ப்பரேட் பிசினஸ் இந்த மாரி இருக்குதுன்னு சொன்னா, அதுல வந்து நம்ம உதாரணத்துக்கு 100% இருந்திருக்கலாம். 100% ஒரு ரிஸ்க்காவே நமக்கு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இத வந்து ரிஸ்க் எக்ஸ்போஷர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப ஹவுசிங் லோன் வந்து நம்ம குடுத்துருக்கோம்னு சொன்னா, 10,000 கோடி குடுத்துருக்கோம்னு சொன்னா, அதுல வந்து ரிஸ்க் எக்ஸ்போஷர் வந்து நமக்கு வந்து 5,000 குரோர்ஸ் வந்து நமக்கு வந்து ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு சொல்லி வெயிட்டேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ் புரியுதுங்களா? இதுதான் வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்ல கிரெடிட் ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் சொல்றாங்க. கிரெடிட் ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி குடுத்துருக்கோம். அதுல ஒரு 5,000 கோடி வந்து ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. மார்க்கெட் ரிஸ்க்னா என்னது? இப்போ வந்து ஏதோ ஷேர்ஸ்ல வந்து ஏதோ பணம் போட்டுருக்காங்க. அப்ப அந்த ஷேர்ல பணம் போட்டிருக்குது ஏறும், இறங்கும் அந்த மாரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்ப அந்த மார்க்கெட் ரிஸ்க்ல வந்து எவ்வளோ கேப்பிட்டல் வந்து உள்ள இருக்குது அப்படின்னா, ஒரு 300 குரோர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு. இப்ப ஆப்பரேஷன் ரிஸ்க்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஏதாவது ஒரு அப்ரோச்சஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச்சஸ்லாம் நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. அந்த மாரி ஏதாவது ஒரு அப்ரோச்ல இதுல வந்து ஒரு 80 குரோஸோ, 100 குரோஸோ இருக்கும்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்த வெயிட்டேஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஆட் பண்ணா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா, ரிஸ்க் வெயிட்டட் கிடைக்கும். ஓகேங்களா? ரிஸ்க் வெயிட்டட் இது கிடைக்கும். ஸோ இத வச்சுக்கிட்டு நம்ம வந்து சிஏஆர் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஓகேங்களா? கேப்பிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து நம்ம இத வச்சுட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டயர் 1, டயர் 2 வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, 3800 குரோர்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். 3800 குரோர்ஸ் வருது டயர் 1, டயர் 2. அதுக்கு ரிஸ்க் வெய்ட்டட் அசெட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ரிஸ்க் வெய்ட்டட் அசெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, 26,000 குரோர்ஸ் வந்து ரிஸ்க் வெய்ட்டட் அசெட்ஸ் நமக்கு வந்து ரிஸ்க் வரலாம் அப்படின்றது மாரி இருக்கிறது வந்து 26,000 குரோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம எடுத்தோம்னு சொன்னா 14.61% வருது. ஸோ 14.61%னா நம்ம ஆர்பிஐ மேண்டேட் குடுத்திருக்கிறத விட நமக்கு ஜாஸ்தியாவே இருக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து பிரச்சனை இல்ல. இங்க வந்து என்ன என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரூ. 100 நமக்கு ரிஸ்க் வெயிட்டட்ல ஒரு ரூ. 100க்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து அத வந்து இது பண்றதுக்கு ரூ. 14 இருக்குது. நமக்கு வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசெட் வந்து ஒரு ரூ. 100 இருக்குதுன்னு சொன்னா, அத சரி பண்ணிக்கிறது அதுலருந்து வர லாஸ சரி கட்டிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரூ. 14 இருக்குது. ஓகேங்களா? இந்த 26,000 கோடியும் நஷ்டமாயிரும்ன்றது அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த 26,000 கோடியும் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ன்னு நம்ம சொல்றப்போ, என்னன்னா இந்த 26,000 கோடி நஷ்டமாயிரும் அப்படின்றத நம்ம சொல்றதா கணக்கு கிடையாது. இந்த 26,000 கோடியில ஒரு எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு சொல்றோம். ஒரு ரிஸ்க்குக்கான ஒரு எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். அததான் அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க 26,000 கோடினா, நீங்க 26,000 கோடி இங்க கேப்பிட்டல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது.
அதில ஒரு 14% தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ஆர்பிஐ குடுத்திருக்கிற நாம வந்து வெறும் 9% தான் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்ஃபர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பில்லர் 2. பில்லர் 2 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அம் இத வந்து சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபிரெண்ட்ஸ் இது வந்து சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா, ரெகுலேட்டர்ஸ் ரெகக்னைஸ் தட் பில்லர் 1 இஸ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மினிமம் ரெக்வயர்மென்ட். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து பில்லர் 1ல பார்த்தோம் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ். பில்லர் 1ல வந்து கேப்பிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து நம்ம 9% வைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த 9% அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு இது குடுத்துட்டேன். நான் 9% நீங்க மெயின்டெயின் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. எல்லா பேங்க்கும் வந்து கரெக்ட்டா கொண்டு போயிருவாங்க அப்படின்றது நம்ம கிடையாது. இது வந்து ஒரு மினிமம் ரெக்வயர்மென்ட்டா குடுத்துருக்காங்க. 9%ன்றது ஒரு மினிமம் ரெக்வயர்மென்ட்டா குடுத்துருக்காங்க. அதுக்கு மேல என்ன ஸ்டெப் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னா, பில்லர் 2ல வந்து ஒரு சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பேங்க்கும் அவங்களோட ரிஸ்க் அவங்களே அசஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு பேங்க்கும் அசஸ் தேர் ஓன் ரிஸ்க்ஸ் அவங்களோட ரிஸ்க்க வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணிக்கிட்டு இத இத அந்த 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 அசஸ் பண்ற ப்ராசஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்டர்னல் கேப்பிட்டல் அடிக்வசி அசஸ்மென்ட் ப்ராசஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? இன்டர்னல் கேப்பிட்டல் அடிக்வசி அசஸ்மென்ட் ப்ராசஸ் ஐகேப்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னல் கேப்பிட்டல் அடிக்வசி அசஸ்மென்ட் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அசஸ்மென்ட் ப்ராசஸ் மூலியமா அவங்களோட ஓன் ரிஸ்க்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல என்னென்ன ரிஸ்க் நம்ம ஏற்கனவே பில்லர் 1ல நம்ம பார்க்காத ரிஸ்க். பில்லர் 1ல நம்ம என்ன ரிஸ்க்லாம் பார்த்திருந்தோம்? கிரெடிட் ரிஸ்க் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இந்த பில்லர் 1ல நம்ம பார்த்திருந்தது என்னது? மார்க்கெட் ரிஸ்க் பார்த்திருந்தோம். கிரெடிட் ரிஸ்க் பார்த்திருந்தோம். ஆப்பரேஷனல் ரிஸ்க்லாம் பார்த்திருந்தோம். அது போக என்னலாம் ரிஸ்க் இருக்குது? இன்ட்ரஸ்ட் ரேட் ரிஸ்க் வரலாம். கிரெடிட் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். ஒரே ஒரே பாரோவருக்கு நம்ம பெரிய அமௌண்ட்ட கொண்டு போய் குடுக்குற அந்த மாரி ஒரு ரிஸ்க். ரெப்யூட்டேஷன் ரிஸ்க். நம்மளோட பேரு கெட்டு போயி, நம்மளோட டெபாசிட்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட பணம் போட வேணாம் அப்டின்ற நெனைக்கிற மாரி ஒரு ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் வரலாம். ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். பிசினஸ்க்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். அது தப்பா போய் அதனால நமக்கு வந்து பண இழப்பீடுகள் வரலாம். ஸோ அது ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ரிஸ்க் வரலாம். அதுக்கப்புறம் கிளைமேட் ரிஸ்க். எதனாலயோ ஃப்ளட்னாலயோ அந்த மாதிரியோ இல்லன்னு சொன்னா, இப்ப புதுசா எலக்ட்ரிக் கார்ஸ் கொண்டு வந்ததுனால நீங்க கார்பன் எமிஷன்லாம் டோட்டலா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ் மேல புதுசா வந்து ஏதாவது பனிஷ்மென்ட்டோ, பெனால்ட்டியோ அந்த மாரி விஷயங்கள் கொண்டு வராங்க இல்லைங்களா? இனிமேல் கார்பன் எமிஷன்லாம் இவ்வளோ தான் கொண்டு வரணும்னு சொல்லி திடீர்னு ஸ்டாப் பண்ணுவாங்க, குறைப்பாங்க. அப்ப நம்ம அந்த மாரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம குடுத்திருந்த லோனும் பாதிப்புக்கு உள்ளாகும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரிஸ்க்கையுமே நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம இன்டர்னலா அசஸ் பண்ணிக்கிறோம். இன்டர்னலா அசஸ் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராசஸ் தான் இன்டர்னல் கேப்பிட்டல் அடிக்வசி அசஸ்மென்ட் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அத அசஸ் பண்ணிக்கிட்டு, இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேப்பிட்டல் நம்ம தேவைப்படுதா அப்படின்றத நம்ம முடிவு பண்றோம். ஓகேங்களா? இன்னும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது கேப்பிட்டல் தேவைப்படுதா அப்படின்றத நம்ம முடிவு பண்றோம். இத வந்து யாரு சூப்பர்வைஸ் பண்றாங்கன்னு சொன்னா, ஆர்பிஐ வந்து இத ரிவ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? அந்த ஆர்பிஐ வந்து இந்த ஐகேப்ப வந்து இன்டர்னல் கேப்பிட்டல் அடிக்வசி அசஸ்மென்ட் ப்ராசஸ ரிவ்யூ பண்ணி, இந்த பேங்க் வந்து கரெக்ட்டா அவங்களோட ரிஸ்க்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா? அடிக்குவேட்டா அவங்க கேப்பிட்டல் வந்து மெயின்டெயின் பண்றாங்களா? அப்படின்றத வந்து ஆர்பிஐ வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்க. இது வந்து பில்லர் 2ல சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பில்லர் 3 ஓகேங்களா? பில்லர் 3 வந்து என்னது? மார்க்கெட் டிசிப்ளின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் டிசிப்ளின்ல சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க ஒரு பேங்க்கும் வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணுன்றத பத்தி பேசுறாங்க. இவங்க வந்து டிஸ்க்ளோஸ் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அபௌட் ரிஸ்க் எக்ஸ்போஷர் ஓகேங்களா? ஒரு பேங்க்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க, ரிஸ்க்குக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்கன்றத சொல்லணும். கேப்பிட்டல் அடிக்வசி எவ்வளோ மெயின்டெயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ப்ராசஸ் அவங்க ஒரு ரிஸ்க்கையும் என்னென்ன மாதிரி அவங்க மேனேஜ் பண்றாங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் டிசிப்ளின் பில்லர் 3ல வந்து ஓப்பனா ஒரு பேங்க்கும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத ஏன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இத குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் மேக் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா? பேங்க்லயோ, வேற எதுலயாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து, இந்த டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னா, அத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா? வேண்டாமா? அப்படின்றத வந்து முடிவு பண்ணுவாங்க. இப்ப நல்லா இருக்குது. ஒரு பேங்க் வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருக்குது. அந்த மாரி ஒரு நினைப்பு வருது அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து கண்டிப்பா அவங்கள்ட்ட போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்படி இல்ல, ஒரு பேங்க் வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இல்ல, சரியா செயல்படல அப்படின்றப்போ, மக்கள் வந்து அவங்க கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ரிஸ்க்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த மார்க்கெட் டிசிப்ளினே ஒரு வழிவகை செஞ்சு குடுக்கும்னு சொல்றாங்க. ஏன்? இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களா வந்து முன் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரல அப்படின்றதே என்ன என்ன அர்த்தம் மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த பேங்க் நல்ல நிலைமையில இல்ல அப்படின்றத வந்து அதுவே வந்து மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து 3 பில்லர்ஸா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? பில்லர் 1ல வந்து கேப்பிட்டல் அடிக்வசி சொல்றாங்க. பில்லர் 2ல வந்து சூப்பர்வைசரி ரிவ்யூ பத்தி சொல்றாங்க. பில்லர் 3ல வந்து மார்க்கெட் டிசிப்ளின் சொல்றாங்க. ஸோ இதுதான் பேசல் நார்ம்ஸ்ல மெயினா பேசியிருக்காங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து வந்து யூனிட் 28 அசெட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் புரோவிஷனிங் ஓகேங்களா? அசெட் கிளாசிஃபிகேஷன், புரோவிஷனிங் ஓகேங்களா? அத பத்தி பேசுறாங்க. இதுல வந்து ஆரிஜின் ஓகேங்களா? இந்த அசெட் கிளாசிஃபிகேஷன், இந்த புரோவிஷனிங் இந்த கான்செப்ட்லாம் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அம்
நரசிம்மம் கமிட்டி 1991 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது அது அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் இவங்க வராங்க ஓகேங்களா. அசெட் கிளாசிஃபிகேஷன் ப்ரொவிஷனிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இந்த நரசிம்மம் கமிட்டி 1991 பொறுத்து தான் வருதுன்னு சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது எதுலையாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல மெயினா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இன்கம் ரெகக்னிஷன் ஓகேங்களா. இன்கம் ரெகக்னிஷன் சொல்றாங்க. இன்கம் ரெகக்னிஷன்ல என்ன சொல்றாங்க, பேங்க் ஷுட் ஒன்லி ரெகக்னைஸ் இன்கம் ஆன் அ லோன் வென் இட் இஸ் ஆக்சுவலி ரிசீவ்டு ஓகேங்களா. ஒரு இன்கம் நம்ம ரெகக்னைஸ் பண்றோம் அப்படின்றப்போ அந்த ஆக்சுவலா அந்த பணம் வந்து நம்ம கைக்கு ரிசீவ் ஆகுறப்ப தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். நாட் ஜஸ்ட் வென் இட் இஸ் வென் இட் பிகம்ஸ் டியூ ஓகேங்களா. இப்போ நம்ம அக்ரூவல் பேசிஸ்ல வச்சுட்டு இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து அக்யூர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது நமக்கு வரப்போற ப்ராஃபிட்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அது எப்போ ரிசீவ் ஆகுதோ அப்பதான் அது வந்து கேஷ் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கணும். நம்ம என்பிஏல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா அக்ரூவல் பேசிஸ் யூஸ் பண்ண மாட்டோம், கேஷ் பேசிஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். எப்போ வந்து பணம் கைக்கு வருதோ அப்பதான் வந்து அது வந்து அக்யூர் ஆயிருக்கு, அப்பதான் நமக்கு வந்து இன்கம் வந்திருக்குதுன்றத நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இது ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் அசெட்டை வந்து கிளாசிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா அசெட்டை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அசெட்டை வந்து அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூடென்ட் ப்ரொவிஷனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரூடென்ட் ப்ரொவிஷனிங்னா நமக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, மோசமாயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவிஷனிங்ஸ் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க, பேங்க்ஸ் மஸ்ட் செட் அசைட் அ போர்ஷன் ஆஃப் தேர் ப்ராஃபிட்ஸ் ஓகேங்களா. ப்ரொவிஷனிங்ல என்ன சொல்றாங்க, பேங்க் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராஃபிட்ல வந்து ஒரு பங்கை வந்து ஒதுக்கி வச்சிடணும். எதுக்காக, ஆஸ் அ பஃபர் அகைன்ஸ்ட் பொட்டன்ஷியல் லாசஸ் ஃப்ரம் பேட் லோன்ஸ் ஓகேங்களா. இது எதுக்கு ஒரு பஃபரா வச்சிருக்காங்க, பேட் லோன்ல இருந்து நமக்கு வர்ற லாசஸை சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பங்கை வந்து ப்ரொவிஷனா நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் பெர்ஃபார்மிங் அசெட். நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா என்னது, இந்த இந்த அசெட்லேருந்து நமக்கு வந்து எந்த எந்த வருமானமும் வர்றது இல்லை ஓகேங்களா. எந்த வருமானமும் வர்றது இல்லை அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்டை வந்து ஒரு லோனுக்கும் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, டேர்ம் லோனுக்கு வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு சொல்றாங்க. டேர்ம் லோனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து ஓவர் டியூவா இருக்குது. எத்தனை நாளைக்கு, 90 நாளைக்கு வரல ஓகேங்களா. 90 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் வரல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை வந்து என்பிஏவா நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது நமக்கு தெரியும். அடுத்து ஓவர் டிராஃப்ட் ஓடியா இருக்குது, இல்லைனா கேஷ் கிரெடிட் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன சொல்றாங்க சொன்னா அவுட் ஆஃப் ஆர்டரா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து என்பிஏல கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. அவுட் ஆஃப் ஆர்டர்ன்ற டேர்ம் வந்து எங்கே யூஸ் பண்றாங்கன்னா ஓவர் டிராஃப்ட்லையும் கேஷ் கிரெடிட்லையும் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்படி அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம வந்து இதை என்பிஏவா கொண்டு வரலாம். ஸோ இது அவுட் ஆஃப் ஆர்டர்லனா எப்படி எப்படி அவுட் ஆஃப் ஆர்டர் நம்ம சொல்லலாம் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஓடி வந்து அவங்க எடுத்துட்டாங்க, 10 லட்ச ரூபா ஓடி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா அது என்னைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா 10.5 லேக்ஸ்லேயே நிற்கும். 10.5 லேக்ஸ்லேயே நின்றுட்டு இருக்கும் ஓகேங்களா. எக்ஸீட் ஆயிடுச்சு, சாங்ஷன் பண்ண லிமிட்டை வந்து தாண்டி தாண்டி வந்து போயிடுச்சு. அப்படி தாண்டி போய் 90 டேஸ்க்கு மேலே நின்றுட்டு இருக்குது. அப்படி நின்றுட்டு இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து என்ன எதுவாக கிளாசிஃபை பண்ணிக்கலாம், அவுட் ஆஃப் ஆர்டர் கிளாசிஃபை பண்ணி என்பிஏக்கு கொண்டு வந்தலாம் சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா 90 நாளைக்கு எந்த கிரெடிட்டுமே உள்ள வரல ஓகேங்களா. 90 நாளா எந்த கிரெடிட்டுமே உள்ள வரல. எதை சரி பண்றதுக்கு, அதாவது அந்த ஓடியை வந்து அவங்க எடுத்ததுக்காகவோ இல்லை கேஷ் கிரெடிட் எடுத்ததுக்காகவோ நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுவோம் இல்லைங்களா. நம்ம இன்ட்ரெஸ்ட்டை போஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் பண்ணி 90 நாளா எந்த கிரெடிட்டும் வரல. 90 நாளா எந்த கிரெடிட்டும் வரல. ஏன்னா அந்த கிரெடிட் வந்தால் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதை சரி பண்ண முடியும் ஓகேங்களா. இந்த இன்ட்ரெஸ்ட்டை சரி பண்ணுற மாதிரி, இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஈடுகட்டுற மாதிரி எந்த ஒரு கிரெடிட்டும் உள்ளே வரல. இல்லைன்னா வந்த கிரெடிட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஈடுகட்டுற மாதிரி போதுமான கிரெடிட்டாக இல்லை. அப்படி அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் சேர்த்துக்கிறோம். ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எப்போவுமே சாங்ஷன் பண்ண லிமிட்டோட தாண்டி வந்துருச்சு ஓகேங்களா, எக்ஸீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 90 நாளாக உள்ளே வந்து எந்த கிரெடிட்டுமே வரல, நம்ம இன்ட்ரெஸ்ட்டை சரி பண்ணுற அளவுக்கு கூட பணம் உள்ளே வரல அப்படின்றப்போ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவுட் ஆஃப் ஆர்டரில் சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து அக்ரிகல்ச்சர் லோன் ஓகேங்களா. ஒரு அக்ரிகல்ச்சர் லோனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து 90 டேஸ் ரூலை வச்சு நம்ம வந்து என்பிஏ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. 90 டேஸ் ஆயிடுச்சு, இன்னும் பணம் வரல, அதனால் நாங்கள் வந்து என்பிஏ அப்படி சொல்லி கிளாஸிஃபை பண்ணணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஷார்ட் டியூரேஷன் கிராப்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. ஷார்ட் டியூரேஷன் கிராப்னா அந்த பேடி வீட்டில் வந்து ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரின்சிபல் வந்து ஓவர் டியூ, எப்போ 2 கிராப் சீசனுக்கு வந்து ஓவர் டியூவாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து 3 மாதம் 4 மாதத்தில் பேடியோ வீட்டோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 கிராப் சீசன் அப்போ 6 மாதம், ஒரு கிராப் சீசன் 3 மாதம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2 கிராப் சீசன் 6 மாதம். அப்போ 6 மாசமா உள்ள பணம் வரல அப்படின்றப்போ அப்போ தான் நம்ம வந்து ஓவர் டியூவாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அது வந்து ரூல் ஃபார் ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ் ஓகேங்களா. இதுவே லாங் டியூரேஷன் கிராப்ஸ் 8 மாதம் 10 மாதம் அந்த மாதிரி வந்து சுகர் கேன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மாதம் 10 மாதம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்றப்போ நம்ம ஒரு கிராப் சீசனில் பணம் வரல, ஒரு கிராப் சீசன் முடிஞ்சும் பணம் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து என்பிஏல சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து இன்கம் ரெகக்னிஷன். ஓகேங்களா? இன்கம் ரெகக்னிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வந்து பேங்க்ஸோடைய அப்ஜெக்டிவிட்டி படி ஆக்சுவல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரெக்கவரிய பொறுத்து தான் நம்ம வந்து இன்கம் ரெகக்னிஷன் சொல்லணும். ஆக்சுவல் ரெக்கார்ட வச்சு தான் நம்ம வந்து இன்கம் ரெகக்னிஷன சொல்றோம். லோன்ஸ் தட் ஆர் பெர்ஃபார்மிங் வெல், பேங்க்ஸ் கேன் அக்கவுண்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். ஓகேங்களா? ஒரு ஒரு லோன் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு பேங்க் ஒரு லோன் வந்து பிரின்சிபலையும், இன்ட்ரெஸ்ட்டையும் அழகா அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க மாசம் மாசம் அப்படின்னு சொன்னா, அங்க நம்ம வந்து அக்ரூவல் பேசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரூவல் பேசிஸ்னா என்னது? இன்ட்ரெஸ்ட் வந்து அக்யூர் ஆகிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து சைட்ல அக்கவுண்ட்ல வந்து அக்யூர் ஆகிக்கிட்டே இருக்கும். அத வந்து நம்ம கையில பணம் வரலன்னு சொன்னா கூட, நமக்கு வரப்போற பணம்னு சொல்லி நம்ம அத வந்து இன்கம்மா அத வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இனிமே அடுத்து இன்னொரு 10 நாள் கழிச்சு தான் அது வரப்போகுது அப்படின்னாலும் கூட, அத வந்து நம்ம வந்து இன்கம்மா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவே அது வந்து ஒரு என்பிஏ அக்கவுண்ட் ஆயிடுச்சு. என்பிஏ அக்கவுண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அத வந்து கேஷ் பேசிஸ்ல தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து கேஷா நம்ம கையில கிடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா தான், அத வந்து நம்ம நமக்கு வந்து இன்கம்மா அத வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அத வந்து நம்ம இன்கம்மா கன்சிடர் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இந்த கான்செப்ட்க்கு ஒரு எக்செப்ஷன் சொல்றாங்க. எக்செப்ஷன் டூ த என்பிஏ இன்கம் ரெகக்னிஷன் ரூல். ஓகேங்களா? ஒரே ஒரு எக்செப்ஷன் சொல்றாங்க. அது எக்செப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்ஸஸ் அகைன்ஸ்ட் டெர்ம் டெபாசிட், நம்ம வந்து டெர்ம் டெபாசிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அத வாங்கி வச்சுட்டு நம்ம லோன் குடுக்குறோம் இல்லைங்களா? அத வந்து லீன் பண்ணி லோன் குடுக்குறோம் இல்லைங்களா? டெர்ம் டெபாசிட், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், இந்திரா விகாஸ் பத்ரா, கிசான் விகாஸ் பத்ரா, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, கேன் பி டேக்கன் இன்டூ இன்கம் அக்கவுண்ட் ஆன் த டியூ டேட். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இன்கம் அக்கவுண்ட்ல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து இன்கம் அக்கவுண்ட்ல சேர்த்துக்கலாம். என்பிஏ ஆனா கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னு சொன்னா, இந்த செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெர்ம் டெபாசிட் நம்ம வாங்கியிருக்கோம்னு சொன்னா, இந்த செக்யூரிட்டிய வச்சு நம்மளால அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ட வந்து ஃபுல்லா ரீபே பண்ணி குளோஸ் பண்ணிற முடியும் அப்படின்னு நெனச்சோம்னு சொன்னா, இந்த அவுட்ஸ்டாண்டிங் அ இந்த செக்யூரிட்டி டெர்ம் டெபாசிட்ட வச்சு, நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ட வந்து நம்மளால ஃபுல்லா குளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து நம்ம வந்து அக்ரூவல் பேசிஸ்ல நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து ஒரே ஒரு எக்செப்ஷனா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ரிவர்சல் ஆஃப் ப்ரீவியஸ்லி ரெகக்னைஸ்ட் இன்கம்னு சொல்றாங்க. இந்த ரிவர்சல் ஆஃப் ப்ரீவியஸ்லி ரெகக்னைஸ்ட் இன்கம் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பேங்க் வந்து இப்போ உதாரணத்துக்கு 2024, 25ல வந்து பேங்க் வந்து ஒரு ரூ. 5,00,000 இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து தான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லயும் போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லோன்ல இருந்து ரூ. 5,00,000 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிச்சு, அத எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லயே அத கொண்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன ஆகுது? மார்ச் 31, 2025ல பாரோவர் வந்து எதுவுமே பணம் போடல. எதுவுமே இன்ட்ரெஸ்ட் எதுவும் பே பண்ணல. லோன் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, சப்சிக்வென்ட்டா என்பிஏவா கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேங்களா? என்பிஏவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்ம ஃபினான்ஷியல் இயர் 2025, 26ல பேங்க் வந்து இந்த 5,00,000 ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லருந்து இந்த பேங்க் வந்து இந்த 5,00,000 இன்கம் வரல அப்படின்றதுனால அத வந்து ரிவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரிவர்சல் ஆஃப் ப்ரீவியஸ்லி ரெகக்னைஸ்ட் இன்கம். முன்னாடி நம்ம இத வந்து இன்கமா ரெகக்னைஸ் பண்ணோம். ஆனா அந்த இன்கம் வந்து நமக்கு வரல. ஆனா பேங்க் வந்து எங்களுக்கு ஏற்கனவே இவ்வளோ இன்கம் வந்திருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லி கணக்க கூட்டி காட்டிறக்கூடாது அப்படின்றதுனால, அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல அத வந்து நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணிருங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து அப்கிரேடேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து என்பிஏ ஆயிடுச்சு. ஒரு ஒரு லோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்பிஏ ஆயிடுச்சு. அவங்க பணம் கட்டாம 90 நாள் விட்டுட்டாங்க. ஆனா, இப்போ சப்போஸ் அவங்க பணத்த கட்டி இத வந்து திருப்பி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, என்னெல்லாம் வழிமுறை என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்கிரேடேஷன்ல ஜெனரல் ரூல் சிம்பிள் என்பிஏ கேஸஸா இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ளிகபிள் டூ த ஸ்டாண்டர்ட் ரீட்டெயில். ஓகேங்களா? நார்மலா இந்த ரீட்டெயில் லோன்ஸ், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் லோன்ஸ், ரீஸ்ட்ரக்சர் பண்ணாத கார்ப்பரேட் லோன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரீட்டெயில் லோன்ஸ் அப்படி இல்லன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணாத கார்ப்பரேட் லோன்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து நார்மலா இன்ட்ரெஸ்ட்டையும் ஓவர் டியூவா இருக்கிற பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஓவர் டியூவா இருக்கிற பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே, அவங்களோட அரியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி, அத உடனடியா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்டா நம்ம உடனடியா மாத்திரலாம். ஓகேங்களா? இது வந்து ஜெனரல் ரூல். இது வந்து ஜெனரல் ரூல். இதுவே ஒரு எம்எஸ்எம்இ அக்கவுண்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு எம்எஸ்எம்இ அக்கவுண்ட். அத வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி குடுக்குறோம். ஓகேங்களா? ரீஸ்ட்ரக்சர் பண்ணி குடுக்குறோம். ஒருவேள அவங்களோட டெனர இன்கிரீஸ் பண்ணியோ, இல்லன்னா இஎம்ஐல ஏதாவது மாடிஃபிகேஷன் செஞ்சோ, நம்ம வந்து அவங்களுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி குடுக்குறோம். அப்படி நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி குடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில, இந்த எம்எஸ்எம்இ இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த எம்எஸ்எம்இயோட டோட்டல் எக்ஸ்போஷர் அவங்க வந்து நெறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த டோட்டல் எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா, 25,00,00,000க்கு கீழ தான் இருக்குது. ஓகேங்களா? அவங்க வந்து நெறைய வேற இடங்கள்ல அவங்க வந்து கடன் வாங்கியிருக்கலாம். அப்படி கடன் வாங்கியிருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட டோட்டல் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா, 25,00,00,000க்கும் கீழ தான் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நார்மலா அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, பணத்த கட்டுனதுக்கு அப்புறம், பணம் நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்க பணம் கட்டுனா கூட, 1 இயர்க்கு அவங்கள வந்து அப்சர்வேஷன் பீரியட்ல வைக்கிறாங்க. ஓகேங்களா? 1 இயர்க்கு அவங்கள வந்து அப்சர்வேஷன் பீரியட்ல வச்சுட்டு, அந்த 1 இயர் வந்து ஓவர் டியூ 30 நாளுக்குள்ள கூட எதுவும் ஓவர் டியூ எதுவுமே வந்துறக்கூடாது. ஓகேங்களா? அதுவும் டியூரிங் திஸ் 1 இயர் நோ பேமெண்ட் பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஓவர் டியூ ஃபார் மோர் தென் 30 டேஸ். 30 நாள தாண்டி கூட அவங்களுக்கு வந்து ஓவர் டியூ வந்துறக்கூடாது. ஓகேங்களா? அப்படியே அவங்க மெயின்டெயின் பண்ணிக்கணும். இப்படி மெயின்டெயின் பண்றாங்களான்றத நம்ம வந்து 1 இயர் அப்சர்வ் பண்ணுவோம். 1 இயர் அப்சர்வ் பண்ணிட்டு தான், அப்படி இருந்துச்சு நல்லபடியா அவங்க பண்றாங்கன்னா தான், அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டா அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து அப்கிரேடேஷன் ரூல் ஃபார் ஆல் அதர் அக்கௌண்ட்ஸ் லார்ஜ் லோன்ஸ். ஓகேங்களா? ஆல் அதர் அக்கௌண்ட்ஸில் லார்ஜ் லோன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஒரு லார்ஜ் லோனாக இருக்குது, ரீஸ்ட்ரக்சர் பண்ண லோன். ஓகேங்களா? ரீஸ்ட்ரக்சர் பண்ண லோனு கார்ப்பரேட் லோன். ஓகேங்களா? அதில் வந்து எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 crores மேலே போயிடுச்சு. அவங்க நிறைய இடங்களில் லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த டோட்டல் எக்ஸ்போஷர் வந்து 25 crores மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறப்பமே முதல் படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 10% அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலில் 10% வந்து அவங்க முதல்ல அவங்க வந்து பே பண்ணிடணும். ஓகேங்களா? 10% வந்து அவங்க வந்து முதல்ல வந்து பே பண்ணிடணும். பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 1 இயர் வந்து அவங்கள வாட்ச் பண்ணுறாங்க. 1 இயர் நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி 1 இயர் வாட்ச் பண்ணுறாங்க. 1 இயர் வாட்ச் பண்ணி அவங்க சரியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த இந்த கிளாஸில் இருந்த நோட்ஸ் வந்து நாளைக்கு டெலிகிராம் சேனலில் வந்து வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 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 கிளாஸில் எடுத்த நோட்ஸ் வந்து நாளைக்கு டெலிகிராம் சேனலில் வந்துடும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் sudagar@kalaisali.online இந்த மெயிலில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.